தமிழர் கழக நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளரான சுபேஷ் சார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார், ஆகஸ்ட் மாதம், அதாவது வருஷம் ஆகஸ்ட் மாதம் வந்தாவே ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தா கர்நாடகா தமிழகத்துக்கு தண்ணி தரலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு போய் CWRCட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, இதுதான் வழக்கமாக போய்கிட்டு இருக்கு. அப்படி என்ன சார் இது தீர்க்க முடியாத பிரச்சனையா இருக்கு? இது கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு மேலே உள்ள பிரச்சனை. அதாவது ஒன்றிணைந்த மெட்ராஸ் மாகாணமாக இருந்தது. அதாவது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா ஒன்றிணைந்த. அப்புறம் மொழி வாரியாக மாநிலம் பிரிக்கப்படுறப்ப கர்நாடகா மாநிலம் ஆயிடுச்சு. மொழி வாரியாக மாநிலம் பிரிக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த பிரச்சனை ஸ்டார்ட். அதுக்கு முன்னாடி இருந்தாலும் கூட மொழி வாரியாக பிரிக்கப்பட்டதுக்கு பிறகு தான் இது தீவிரமாக மாறுது. அது மைசூர் மகாராஜா சமஸ்தானம் காலத்திலேருந்தே ஆரம்பிக்கப்பட்ட பிரச்சனை அப்படி தள்ளி 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 வருது. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த நீர் பங்கீடுங்கிறதுல ஒரு பெரிய சிக்கல் வருது. அதை நோக்கி என்ன பண்ணுறாங்க, அன்றைக்கி இந்த ஆட்சியாளர்கள் வழக்கு போடுறாங்க, நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. இப்போ நீதிமன்றமே இதை பேசுறதுக்காக காவிரி நீதி மேலாண்மை வாரியம்னு ஒன்று போடுறாங்க. அதுதான் என்ன பண்ணுறாங்கன்னா, எவ்வளோ எந்தெந்த காலகட்டத்தில் எத்தனை டிஎம்சி தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு விடணுங்கிற ஒரு அந்த வழிகாட்டு நெறிமுறையை கொடுக்குறாங்க வருஷம். ஆனால் கர்நாடக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா காலகட்டங்கள்லையுமே அதை மீறித்தான் பண்ணுறாங்க. அது நாங்கள் ஏதாவது ஒரு காரணங்கள் சொல்லுவாங்க, தண்ணி இல்லை, எங்களுக்கு விவசாயம் இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு காரணங்களை சொல்கிறாங்க. திருப்பி இவங்க கோர்ட்டுக்கு போவாங்க. இது தொடர் கதையாக தான் இருக்குது. இயற்கை கொடுத்த ஒரு அருட்கொடை, இயற்கை கொடுத்த ஒரு வரப்பிரசாதத்தை பங்கிட்டு கொள்வதற்கு மனிதனுக்கு பொதுவாக தான் கடலும் காற்றும் நீரும் மழையும் இருக்குது இல்லையா? நமக்கு ஒரு வேற மலை, அவங்களுக்கு ஒரு வேற ஆறாக இருக்குது. உலகத்துக்கு முழு இருக்கக்கூடிய மனித ஜீவராசிகளுக்கு இது இயற்கையாக கொடுக்கக்கூடிய அதை பங்கிட்டு கொள்வதற்கு மனிதர்கள் மத்தியில் ஒரு பிரச்சனை. அதுக்கு காரணம் பலாப்பணம் அரசியல். அங்கே கர்நாடகா பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு அரசியலே இதுதான். கர்நாடகா அரசியலை காவிரியை மையப்படுத்தி தான் பெரும்பாலும் இருக்கும். அவர்களும் நிறையா இருந்தால் கூட மாறி மாறி குற்றச்சாட்டு வச்சா கூட இந்த காவிரி விஷயத்தில் அவர் கொண்டு இருப்பாங்க. அதுதான் அங்கே ஒரு பெரிய அரசியல். அது தொடர்ந்து போகுது. அப்போ நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. நீதிமன்றத்துக்கு போக 2018 உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கு கொடுக்குது, ஒரு தீர்ப்பு கொடுக்குது. அந்த தீர்ப்பு தான் நமக்கு இன்றைக்கி வரைக்கும் ஒரு பாதுகாப்பு. அந்த தீர்ப்பு என்னென்னா, ஒரு விவசாய சங்கத்தை சேர்ந்த ஒருத்தர் போடுறாரு. அந்த வழக்கில் அடிஷ்னலாக தமிழ்நாடு கவர்மெண்ட், அன்றைக்கி அதிமுக ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க, அவங்களும் அந்த வழக்கில் சேர்ந்துக்கிறாங்க. அப்போ ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அது என்ன தீர்ப்பு அப்படின்னா, கடைமடை பகுதியில் ஒரு ஆறோ நதியோ உற்பத்தியாகி எங்கே முடியுதோ அந்த கடைசி பகுதி லோயர் பெல்ட்டில் எதுவும் நீங்கள் அவங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் நீங்கள் மேலே டேமோ பராமரிப்போ எதுவுமே பண்ணக்கூடாதுங்கிற ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. இது ஒட்டுமொத்தமாக எல்லாத்துக்கும். ஒரு ஆறு எங்கே உற்பத்தியாகி எங்கே முடியுதோ அப்படின்னா இந்த கீழ்ப்பகுதியில் இருக்கவங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்பு வச்சு தான் நம்ம கேட்குறோம். இப்போ புதுசாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஆல்ரெடி கேஎஸ்ஆர், கபினி போன்ற அணைகள்லாம் இருந்தால் கூட இப்போ அந்த மேகதாது அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு அணை கட்டுறாங்க, டேம். அவங்க சொல்கிற காரணம் என்னென்னா, பெங்களூரில் எங்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு இருக்குது, அதனால் நாங்கள் இங்கே அணையை கட்டி பெங்களூர் மக்களினுடைய குடிநீர் தேவைக்கு நாங்கள் எடுக்க போகிறோம், மிச்ச நேரத்திலாம் அவங்களுக்கு மழை பெஞ்சதுன்னா அவங்களுக்கு கொடுத்துருவோம் அது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லி அணை கட்டுறதுக்கு. இந்த மேகதாது அணை அப்படிங்கிறது இன்றைக்கி காங்கிரஸ் ஆட்சி இருக்குது. இதுக்கு முன்னாடி பாஜக ஆட்சி இருந்துச்சு. யார் ஆட்சிக்கு இருந்தாலும் இதை கையில் எடுப்பாங்க. இது அனைத்து கட்சி கூட்டம் போடுவாங்க, எல்லோரும் ஆதரவு கொடுப்பாங்க, அப்படிங்கிற பிரச்சனை மாறி மாறி போகும். இப்போ அந்த அணையை கட்டக்கூடாது அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய ஸ்டாண்ட். அணை கட்டினா நமக்கு தண்ணி வராது, ஏற்கனவே இங்கே விவசாயம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். காவேரி பாசனம்னே இருக்குது, கிட்டத்தட்ட 2000 ஏக்கருக்கு மேலே இருக்குது. அப்போ அதெல்லாம் இன்றைக்கி பாதிக்கும். அதனால் இங்கே அணை கட்டக்கூடாதுன்னு நம்மளுடைய ஸ்டாண்டு. தமிழ்நாடு அரசு புதுசாக வந்திருக்கக்கூடிய தாவேக அரசாங்கம் ஒரு கண்டன தீர்மானம் போட்டு அமைச்சிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து நிறையா எதிர்கட்சிகள்லாம் கூட இன்றைக்கி அறிக்கை பண்ணியிருக்காங்க. இதுக்கிடையில் தான் முதலமைச்சர் விஜய் அந்த மாநில முதலமைச்சரை சந்தித்து பேசலாங்கிற ஒரு செய்தியும் பார்த்தோம். அது கடைசியில் அந்த சூழ்நிலை சரியில்லாதனால போக முடியாமல் போயிடுச்சு. இந்த பிரச்சனைங்கிறது ஒரு 100 வருடத்துக்கு மேலே உள்ள பிரச்சனை. இதுக்கு நிரந்தரமான தீர்வு அப்படிங்கிறது இன்றைக்கி இயற்கை தான் கொடுக்கும். இன்றைக்கி விஜய் அவர்கள் போகிறாரு அப்படின்னு சொன்னோடனே, முதலமைச்சர் போகிறாருன்னு சொன்னோடனே அங்கே இருக்கக்கூடிய கன்னட அமைப்புகள் பெருசாக ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி அவர் வரவேண்டார். ஆனால் இன்னைக்கு இப்போ வர செய்தி என்னென்னா, காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கடுமையான மழை பெஞ்சிட்டு இருக்கு, இனிமேலும் அணையில் அங்கே தண்ணி தேக்கி வச்சா ஆபத்து, அதனால தண்ணி திறந்து விடுறோங்கிறாங்க. இப்போ அங்கே இயற்கையினுடைய விளையாட்டு இதுதான். தண்ணி இல்லைன்னு சொன்னவங்க இப்போ அங்கே அங்கே காங்கிரஸ் இல்லாத மற்ற கட்சிகள்லாம் போராட்டம் பண்ணுறாங்க, தண்ணி திறந்து விடக்கூடாதுன்னு. இப்போ முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு, அங்கே கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார், இப்போ நம்ம திறந்து விடலைன்னா அங்கே வெள்ள அபாயம் வந்துடும் அப்படின்னு, இப்போ நீங்கள் தண்ணி வாங்கிங்கன்னு கேட்குற அளவுக்கு வந்துருச்சு ஒரு 4 நாளுக்குள்ள. இதுதான்
இயற்கையின் விளையாட்டு. இயற்கையினுடைய விளையாட்டு தெரியாமல் அரசியல்வாதி ஏதோ விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பிரச்சனைக்கு இயற்கை மட்டும்தான் ஒரு சுமூகமான தீர்வு தரணும். கர்நாடக அரசாங்கம் இதில் கொஞ்சம் நியாயமாக நடத்துக்கணும். ஏன்னா அதுக்கு உதாரணம் என்னென்னா நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்திலிருந்து தான் ஒரு ஒரு 40 to 50% பவர் வந்து நம்ம அங்கே போகுது. நெய்வேலியினுடைய உருவான கதையே ரொம்ப சுவாரஸ்யமான கதை. அங்கே இருக்கக்கூடிய ஒரு விவசாயி வந்து வீட்டுக்கு கிணறு வெட்டுறாரு, தோட்டத்தில் கிணறு வெட்டுறப்ப கருப்பு கட்டியாக வருது. என்னடா பாறை வந்து கருப்பாக வருதுன்னு அவருக்கு ஒரு சந்தேகம். அதை எடுத்துகிட்டு வச்சுக்கிட்டு இது என்னன்னு பார்க்கணுமேன்னு பார்க்குறாரு. அப்புறம் போய் அன்றைக்கி இருக்கக்கூடிய காமராஜர் முதலமைச்சர் இருக்கிற காமராஜர்கிட்ட கொடுத்து இது என்னன்னு பாருங்க அப்படின்னு ஒருத்தர் மூலியமாக போய் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப தான் அது வந்து பழுப்பு நிலக்கரிக்கு பூமியிலேருந்து வரக்கூடிய நிலக்கரி. இதுக்கு வந்து செயல்பாடுகள் இருக்குது. இது வந்து மின்சாரம் தயாரிக்கலாங்கிற மாதிரி பண்ணுறாங்க. முழுவதுமாக அங்கே இருக்கக்கூடிய விளைநிலங்களில் தோண்டி எடுத்து தான் இன்னைக்கு வரைக்கும் மின்சாரம் தயாரிச்சுட்டு இருக்காங்க. அங்கேருந்து தான் 60% மேலே வந்து அவங்களுக்கு வந்து மின்சாரம் போயிட்டு இருக்கு. அன்னைக்கே இது வந்து முழுக்க தமிழ்நாட்டினுடைய பூமியிலேருந்து எடுக்கப்படக்கூடிய மின்சாரம். இதுவும் இயற்கை தானே. இப்போ நம்ம வந்து அன்னைக்கே வந்து என்னன்னா முழுக்க தமிழ்நாட்டுக்கு தான் சொந்தம் நம்ம சொல்லியிருந்தோம்னா இன்னைக்கு தமிழ்நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் இருட்டாயிருக்கும், பவரே போயிருக்காது. நம்ம அன்னைக்கு பெருந்தன்மையாக என்ன பண்ணாங்க, அது நாட்டுடைமை ஆக்கப்பட்டு மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் போய் இன்னைக்கு நம்ம இடம் கொடுத்த பலர் கூட இன்னைக்கு டெம்பரரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நாட்டுக்காக அவங்க பெரிய ஒரு தியாகத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம அப்படி தான் பார்க்கணும். 2006, 2011 காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மின் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம். அப்போ கூட நம்ம போட்ட ஒப்பந்தத்தை சரியாக பயன்படுத்தி அவர்களுக்கான மின்சாரத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தோம். எங்களுக்கு மின்சாரம் இல்லை, நாங்கள் உங்களுக்கு ஏப்பா கொடுக்கணும்னு சொல்லலை. அதை கூட சில அமைப்புகள்லாம் கூட வந்து ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணாங்க கொடுக்கக்கூடாதுன்னு. இருந்தாலும் கூட நம்ம அதை நேர்மையாகப்படுத்துகிறோம். ஆனால் கர்நாடகா உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொன்னாலும் சரி, காவிரி மேலாண்மை வாரியம் சொன்னாலும் சரி, அவங்க ஒவ்வொரு நாளும் இந்த விஷயத்தை அரசியல் பண்ணிட்டு இருப்பாங்க. புதுசாக வந்திருக்க அரசாங்கம் பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காண்போம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அதாவது உலகத்தின் அத்தனை யுத்தங்களும் பேசித்தான் நிறுத்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு பல யுத்தங்களில் வந்து எல்லா ஒரு யுத்தத்துக்கு இன்னொரு யுத்தம் வந்து தீர்வாகாது, அது மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டு தான் போகும். இப்போ உக்ரைன் ரஷ்யா போர் வந்து இன்னைக்கு வரைக்கும் தீர்ந்த பாடல. ஏன்னா அங்கே பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிட்டே இருக்கு. அப்போ பேச்சுவார்த்தையின் மூலியமாக தான் ஒரு பிரச்சனையை நிப்பாட்ட முடியும், யுத்தத்தையும் நிப்பாட்ட முடியும். அப்படிங்கும்போது பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு இன்னைக்கு ஒரு புதிய அரசாங்கம் வந்து முயற்சி பண்ணுறாங்க. அப்போ அங்கே சூழல் சரியில்லை, போக முடியல அப்படிங்கிறது இந்த பிரச்சனை. இப்போ மழை பெஞ்சிருச்சு, மழை பெஞ்சா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்துடும். சரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து 419 டிஎம்சி தண்ணீர் வந்து திறந்து விடணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க. அதையும் மீறி வந்து இப்போது கர்நாடக அரசு அப்போ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பெங்களூரில் இருக்கவங்களுக்கு வந்து நாங்கள் தண்ணி கொடுக்கணும், அதனால வந்து நாங்கள் அவங்களுக்கு கம்மியாக தான் கொடுப்போன்னு சொல்லிட்டு 177 டிஎம்சி தண்ணீர் தான் நம்மளுக்கு இப்போ போய்கிட்டு இருக்கு. ஆனால் இதுலேயே வந்து அவங்க குறைக்கிறாங்க. சார், இதை பற்றின கருத்து? இல்லை, அவங்க சொல்கிற காரணம் வந்து குடிநீர் தேவைக்கு. அதாவது ஆக்சுவலாக உச்சநீதிமன்ற தீர்ப்பில் ஒரு 5 டிஎம்சி குடிநீர் தேவைக்காக எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது உள்ளுதுக்கீடு இருக்கு. அந்த 400 சம்திங் இருக்கு இல்லையா, அதில் 5 டிஎம்சி வந்து பெங்களூருடைய குடிநீர் தேவை. அந்த இது இருக்கு, தீர்ப்புலேயே இருக்கு. 5 டிஎம்சி வந்து பெங்களூருடைய குடிநீர் தேவைக்கு. என்ன சொன்னாங்க, பெங்களூரில் மக்கள் தொகை கூட்டிகிட்டு இருக்கு, எங்களுக்கு பத்தலை அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. அதனால அந்த காரணத்தை சொல்லி தான் டேமே கட்டுறாங்க. ஆக்சுவலாக இவங்க அந்த காரணத்தை சொல்லி டேம் கட்டுறதுக்கு என்னென்னா, நீதிமன்றத்துக்கு போனால் மற்ற காரணங்களாக போட்டால் வழக்கு நிற்காது. குடிநீர் தேவைக்காக நீங்கள் டேம் கட்டுறீங்கன்னு சொன்னீங்கன்னா உலகம் முழுவதும் எந்த நீதிமன்றத்துக்கு போனாலும் அந்த வழக்கு அவங்களுக்கு சாதகமாக போயிடும். அப்போ அவங்க அதை கையில் எடுக்கிறாங்க, குடிநீர் தேவைக்கு எத்தனை பண்ணுறாங்க. ஆனால் ஆல்ரெடி குடிநீர் தேவைக்காக 5 டிஎம்சி கொடுக்கணுங்கிற உச்சநீதிமன்ற தீர்ப்பும் அதில் இருக்குது. ஆனால் இவர்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அரசியல் அங்கே நடக்குது. அது காங்கிரஸாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், அது ஒரு அரசியல் நடக்குது. அந்த அரசியலுக்கு விவசாயிகள் தான் பலியாடாகிட்டு இருக்காங்க. சரி, இப்போ வந்து காவேரி நீர் மேலாண்மையோட தீர்ப்பும் வந்து கர்நாடகா கேட்கல, உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பும் வந்து கர்நாடகா கேட்கல. சட்ட அதிகாரம் அப்படின்றது எப்படி இருக்கு சார்? சட்டம் போடுறவங்க போட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்க அது திருப்பி போய் மேல்முறையீடு பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய அந்த சில கன்னட அமைப்புகள், அரசியல்வாதிகள், அவர்களுடைய எதிர்ப்பு, அதை வைத்து அவங்க செய்யக்கூடிய அரசியலுங்கிறது ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையாக தான் போகுது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்துட்டா அதை பண்ணிடுவாங்க. அங்கே அப்படி பண்ண முடியல. அனைத்து கட்சி கொடுத்து கூட்டுறாங்க, எதிர்கட்சியில் ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. அப்படிங்கும் போது அங்கே சூழ்நிலை, ஒரு மாநில முதலமைச்சர் இன்னொரு மாநிலத்துக்கு போகிறப்ப வர வேணாங்கிறாங்க, இங்கே சூழ்நிலை சரியில்லைங்கிறாங்கன்னா அப்புறம் எந்த மாதிரி இருக்கு? ஒரு முதலமைச்சருக்கே அங்கே பாதுகாப்பு கொடுக்க முடியல, இங்கே வராத சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்படின்னா அப்போ அங்கே அரசியல் சூழ்நிலை அங்கே எப்படி இருக்குன்னு நம்ம அப்படி தான் பார்த்துக்கணும்.
இப்போ வந்து என்ன அப்படின்னா தமிழ்நாட்டோட ஆளுங்கட்சியா இருக்கட்டும், கர்நாடகாவோட ஆளுங்கட்சியா இருக்கட்டும், 2 பேருமே வந்து மத்திய அரசுக்கு எதிரா தான் வந்து இருக்காங்க அப்படின்னும்போது, ஏன் இந்த காவேரி நீர் பிரச்சனை வந்து நார்மலா பேசி முடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க கொண்டு போறாங்க? இல்ல பாஜகவை பொறுத்த வரைக்கும் இது அரசியல் பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தாவேகா கூட்டணி. இப்போ அங்கே ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா காங்கிரஸை வந்து ஒரு நிர்பந்தப்படுத்துகிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா கூட்டணியில் இருக்கல நீங்கள் தண்ணி வாங்கி கொடுத்தீங்களான்னு சொல்லி எதிர்க்கட்சியில் காங்கிரஸை ப்ரெஷர் பண்ணுவாங்க. அங்கே பாஜக எதிர்க்கட்சி, அங்கே தண்ணி திறந்து விட்டாலும் பிரச்சனை பண்ணுவாங்க, துறக்காட்டி பிரச்சனை பண்ணுவாங்க. அப்போ பாஜகவுக்கு ஒரே கல்லில் 2 மாங்க அப்படிங்கும்போது சைலண்டாக அதை பார்ப்போம், வேடிக்கை பார்ப்போம், அவங்கள முட்டி மோதி வரட்டும் அப்படிங்கிற ஒரு அரசியலை பாஜக அரசியலை பண்ணும். இது பாஜக மட்டும் கிடையாது, காங்கிரஸும் மேலே இருந்தால் காங்கிரஸ் தான் பண்ண போகுது. அப்போ இதை வைத்து ஒரு அரசியல், அவ்வளோதான். இப்போ வந்து இங்கேயும் வந்து விவசாயிகள் எல்லாமே பயங்கர பிரச்சனையில தான் போய்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கும் வந்து அந்த பயிர்கள்லாம் வந்து நாசமாகிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னும் போது இவங்க வந்து ஹெலிகாப்டரில் நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு முதலமைச்சரை காமிப்போம், எங்களோட சுற்றுச்சூழல் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் வந்து கர்நாடகா போக கிடையாது. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தண்ணீர் வந்து நாங்கள் அப்படியே வச்சுருந்தோம்னா எங்கள் டேம் வந்து, அதாவது எங்கள் மக்களுக்கு வந்து பாதிப்பு வரும், அதனால் நாங்கள் தொடர்ந்து விட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி என்ன சார்? இதுதான் இயற்கையின் விளையாட்டு. இப்போ நீங்கள் வச்சுக்க நாங்கள் வேணாம்னு சொல்ல முடியுமா? நமக்கு தேவைதான். அப்பா தண்ணி திறந்து விடாதீங்கப்பா, பெரிய நீங்கள் வந்து வீராப்பெல்லாம் பேசுனீங்களப்பா, வேணாம்னு சொல்ல முடியுமா? திறந்து விட தான் செய்யணும். அப்போ இயற்கையை வந்து நீங்கள் கட்டுப்படுத்தாதீங்க, இயற்கையை வச்சு அரசியல் பண்ணாதீங்கன்னா அப்பப்போ இயற்கை காமிச்சுக்கிட்டே இருக்கு. மதத்தை வச்சு, ஜாதியை வச்சு, தண்ணியை வச்சு, இடத்த வச்சு, இதுதான் அரசியல் உலகம் முழுக்க போயிட்டு இருக்கு. பல நாடுகள் சண்டை போடுறது எதுக்கு? அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வள துணியாக இருந்து சண்டை போடுறான், தண்ணியை வச்சு சண்டை போடுறான், இடத்த எனக்கு சொந்தமாக உனக்கு சொந்தமாக சண்டை போடுறான். அப்போ இதெல்லாம் இயற்கை. மனுஷன் இயற்கையை வச்சு விளையாட்டு விளையாடுறா, இயற்கை மனுஷன் ஒரு விளையாட்டு காட்டுது. இப்போ நீங்கள் வேணான்னு சொன்னாலும் கூட அவன் திறந்து விடுறாங்கிறான். இப்போ இதுதான் இயற்கையின் விளையாட்டு. இப்போ வந்து என்ன அப்படின்னா, இது தண்ணீர் அப்படின்றது வந்து நம்ம வாழ்வாதார பிரச்சனை. ஆனால் சினிமாக்கள் அப்படி கிடையாது. ஆனால் கர்நாடகாவில் வசிக்கிற நம்ம தமிழர்களாக இருக்கட்டும், அங்கே வர தமிழ் படங்களாக இருக்கட்டும், நம்மளோட தமிழக வாகனங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து அடித்து நொறுக்கிட்டு இருக்காங்க சார். இதை எப்படி சார் பார்க்கல? இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. முந்தைய ரொம்ப அதிகமாக இருந்தது, இப்போ அது பெருசாக இல்லை. அவர்கள் வந்து அங்கே ஒரு குறிப்பிட்ட அதிதீவிர கன்னட ஆதரவாளர்கள் இருக்காங்க, அவர்கள் இந்த வேலையை செய்கிறாங்க. அவர்கள் அங்கே செய்யக்கூடிய அரசியல், அதை வைத்து, இந்த மொழியை வைத்து, அந்த மாநிலத்தை வைத்து, அந்த காவிரி நீரை வைத்து மட்டுமே அரசியல் செய்யக்கூடிய சில கட்சிகள், சில இயக்கங்கள் இருக்காங்க. அவங்களுடைய தொழில் தான் அது. பாதி மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. இந்த பிரச்சனை வந்து முழுமையாக வந்து தடுக்கணும் அப்படின்னா என்ன சார் பண்ணலாம்? அரசியலை தூர எரிஞ்சிட்டு தூய எண்ணத்தோட 2 மாநிலங்களும் உட்காந்து பேசினா தீரும். அதாவது வந்து அரசியல் கட்சிகளே இருக்கக்கூடாது. அரசியல் கட்சிகளே இல்லாமல் ஒருவேளை இந்த ஊரில் இருக்கக்கூடிய விவசாய சங்கங்கள், அங்கே இருக்கக்கூடிய விவசாய சங்கங்களே பல முகமூடியில் இருக்காங்க இன்றைக்கி, அது வேறு விஷயம். உண்மையான விவசாய சங்கங்கள், விவசாய அமைப்புகள், அங்கே இருக்கக்கூடிய விவசாய அமைப்புகள் 2 பேரையும் உட்கார வச்சு பேசணும். இந்த அரசியல் கட்சியினுடைய தலையீடு இல்லாமல் அவங்களுடைய குறைகளை சொல்லி, இவங்களுடைய குறைகளை சொல்லி, இவங்க எடுக்கக்கூடிய தீர்ப்புக்கு 2 பேருமே கட்டுப்படுவோங்கிற ஒரு ஒப்புதலோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினால், நடத்தினால் இது ஓரளவுக்கு சாத்தியமாகிறதுக்கு வாய்ப்பு. சரி, இப்போ வந்து இந்த மேகதாது அணை வந்து என்னதான் கட்டக்கூடாதுன்னு சொன்னாலும் கர்நாடகா வந்து அந்த இஷ்யூவில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க. நாங்கள் கட்டியே ஆகும் அப்படின்ற அளவுக்கு இருக்காங்க. ஒருவேளை இவங்க அந்த டேமை கட்டிட்டாங்க அப்படின்னா அந்த பொன்னி நதி தண்ணீர் வந்து நம்மளுக்கு ஒரு கனவாகவே போயிடுமா சார்? இதை வந்து சட்டம் வந்து எப்படி சார் கையாளும்? சட்டம் வந்து அங்கீகாரம் கொடுக்கல. இப்போ இதுக்கு இடையில வந்து காவிரி மேலாண்மை வாரியத்தில் ஒரு ப்ரொபோசல் தாக்கல் பண்ணுறாங்க. எதுக்கு? இந்த மேகதாது டேம் கட்டுறதுக்கு ஒரு ப்ரொபோசல். ஆனால் அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் அதை மீறிலாம் கட்ட முடியாது. நீங்கள் கனவாலாம் போகாது. சட்டம் இருக்குது, சட்டத்தின் கீழே தான் ஆட்சி இருக்குது, சட்டத்தின் கீழே தான் நம்ம வாழ்கிறோம். அப்போ கான்ஸ்டியூஷன் ஒன்று இருக்குல்ல, அதுதான் நமக்கு பாதுகாப்பு. அப்புறம் 2018 கொடுத்த தீர்ப்பு இருக்குல்ல, அது ஒரு பாதுகாப்பு. அதை மீறி அவங்களால செய்ய முடியாது, செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சார் 1974 இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் போது ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் 13 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி தான் வந்து மத்திய அரசாங்கம் வந்து இதில் தலையிடுது, அது ரொம்ப பிரச்சனை சிவியராக போகும்போது தான் தலையிடுது அப்படின்னும் போது இந்த தண்ணீர் பிரச்சனை அப்படின்றது ரொம்ப ஒரு வாழ்வாதார பிரச்சனை. ஏன் இதில் வந்து மத்திய அரசு தலையிட மாட்டேங்குது சார்? இல்லை, மத்திய அரசு காங்கிரஸ் ரொம்ப நாள் அங்கே ஆட்சியில் இருந்தது, இப்போ கொஞ்ச நாள் பாஜக இருந்தது. அங்கே தேசிய கட்சியில் நேரடியாக ஆட்சி இருக்கக்கூடிய மாநிலம், அதை நீங்கள் ரொம்ப நோட்டீஸ் பண்ணணும். தமிழ்நாட்டில் மாநில கட்சிகள் இருக்குது, அங்கே வந்து தேசிய கட்சிகள் காங்கிரஸும் இப்போ கொஞ்ச நாள் வந்து பிஜேபியும் இருந்துச்சு. அப்படிங்கும்போது தேசிய கட்சிகளுடைய நேரடி பார்வை, நேரடி அரசியல் இருக்கப்ப அவங்க மாநில சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்ப்பாங்க, அரசியலாக தான் பார்ப்பாங்க. அது பாஜகவாக இருக்கட்டும், காங்கிரஸ், ஒரு மாநில கட்சி அங்கே ஆட்சியில் இருந்தால் 2 மாநிலத்துக்குள்ளே பேசி முடிவு எடுப்பாங்க. இப்போ தேசிய அளவில் உள்ள கட்சியில் என்னென்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்க. இப்போ பாஜக எடுத்துக்கிட்டிங்கன்னா
கர்நாடகா ஒரு மாதிரி பாஜக இருக்கும். கர்நாடக பாஜகவில் ஆனால் கட்டணுங்கிறாங்க. தமிழ்நாடு பாஜகவில் ஆனால் கட்டக்கூடாதுங்கிறாங்க. கர்நாடகா காங்கிரஸ் தண்ணி திறந்து விட மாட்டேன்றாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் தண்ணி திறந்து விடுன்றாங்க. இதுலேயே முரண்பாடு. தேசிய கட்சிகள் நேரடியாக போகிறப்ப இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் வருது. மக்களுக்கு தேவையான புரிதலை தெளிவாக வழங்கிய சுபைர் சார் அவர்களுக்கு மிகவும் நன்றி. நன்றி சார்.